1 பவுன் சேட்டு வச்சு பாரு. நல்ல கனமான மோதிரம், கொஞ்சம் பார்த்து பண்ணு. இன்னைக்கு தான் தங்க விலை மலை மாதிரி ஏறி கிடக்குது. இந்தா மாறா, நீ கேட்டதை விட எக்ஸ்ட்ராவே இருக்குது. நீ தொடங்குற தொழிலும் நல்லா வரணும் மாறா. தேங்க்ஸ் சேட்டு. ஆமாம், வட்டி எப்படி? மாதம் ஆனால் 10ஆம் தேதி நம்மளுக்கு கொடுத்தா ஓகே, இல்லை மொத்தமாக கொடுத்தாலும் நம்மளுக்கு ஓகே. சரி. ம். ஏதுடா உனக்கு இவ்ளோ பணம்? அது வர வேண்டிய பணம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் வசூல் பண்ணது தான். வர வேண்டிய பணம் நீ நிறைய பேருக்கு கடன் கொடுத்து வசூல் பண்ணிட்டு இருக்க. மரியாதையா உண்மையை சொல்லிடு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும். பணம் ரெடி ஆயிடுச்சுல்ல, கிளம்பு. இங்க பாரு, என்னைக்கு ஒரு பொண்ணு தான் புருஷன் கொடுக்கறது எங்க இருந்து வருதுன்னு தெரியாம வாங்குறாளோ அப்பவே அந்த குடும்பம் உருப்படாதுன்னு அர்த்தம். நீ 1 ரூபாய் கொடுத்தாலும் அது எங்க இருந்து வருதுங்கிற காரணம் தெரியணும். அதே மாதிரி 1 ரூபாய் செலவானாலும் அது எதுக்கு போகுதுன்னு எனக்கு காரணம் தெரியணும். அப்போ நீ எனக்கு ப்ராப்பர் பொண்டாட்டின்னு சொல்ற. நான் அப்படி ஒன்னும் சொல்லல, நான் பொதுவா தான் சொன்னேன். ஒத்துக்க மாட்டியே. சரி, இப்ப அதை விடு. பணம் எங்க இருந்து வந்தது? அது உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். பணம் ஏது? அம்மா கொடுத்த மோதிரத்தை வச்சுட்டேன். அம்மா கொடுத்த மோதிரம் தான் என்கிட்ட இருக்கே. அது அம்மாவோட மோதிரம், இது அம்மா எனக்கு கொடுத்த மோதிரம். அதை அடகு வச்சுட்டேன். அடகு வச்சிட்டியா? எதுக்குடா அடகு வச்ச? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. வேற என்ன பண்ண சொல்ற? வித்தாதான் தப்பு. பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சு மூட்டுக்கலாம். பாப்பா மாறா, என்ன கடை பக்கம் வந்திருக்க? எப்பண்ணா இருக்கீங்க? ஆ? புதுசா ஒரு பிரியாணி கடை வைக்கலான்னு சூப்பர். இருக்கேன். என்ன வேணும்? ஏதாவது பொருள் வாங்கணுமா? ஆமாண்ணே, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேணும். கடை எங்க போட போறீங்க? நம்ம இல்ல, ஏரியா. நம்ம கடைக்கு ஆப்போசிட்ல தான் கடை போடுறோம். அப்படிங்களா? ஆமா. சூப்பர். என்ன பொருள் எல்லாம் போடணும்? Okay, எவ்வளவு ஆச்சு? 2500. 2500. இந்தா, இதுல எவ்வளவு இருக்குன்னு நீ பாத்து கொடு. சரியா இருக்கா? இந்தாங்க. அண்ணா, நம்ம கடை எதிர்த்தாப்புல தான் கடை போடுறோம். ஜாமான்லாம் அங்கேயே அங்கேயே கொண்டு வந்துடுறேன். நானே கொண்டு வந்துடுறேன். சரிண்ணா. சரிங்கம்மா. வாங்கம்மா. இது 10 கிலோ, இது 15 கிலோ. சரிண்ணே. வாங்கண்ணே. ஆளுக்கு ஒரு பிளேட் பிரியாணி கொடுப்பா. ராமச்சந்திர ஐயா பையன் தானே? தட்டை என்கிட்ட கொடு. இந்தாங்க. நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். சாப்பிடுங்களே. ஏப்பா தம்பி, மேடம், ஏசி எவ்வளவு வச்சிருக்கீங்க? 22 மேடம். இன்னும் நல்ல கூலிங் வர மாதிரி வைங்க. ஒரே கச கசன்னு இருக்கு. போயா. போறேன். இந்தாங்கண்ணே, சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்க.
இந்தாங்க. வீரா ஆ. வாங்கிக்கோ. நான் எதுக்கு? முதல்ல உன் கையில தான் வாங்கணும், வாங்கு. ஆ வாங்கிக்கம்மா. கடவுளே. ஏய், மேடம். உன்னை நான் எங்க நிக்க சொன்னா நீ எங்க நிக்கிற? அங்க போ. ம் சரிங்க மேடம். கோவத்துக்கு இவ்வளவு அப்படியே டேய் ஐயா அவன் கடையிலேருந்து எனக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா. ஐயா உங்க பையன் கடை தானே, எதுக்கு காசு எல்லாம்? டேய் சொன்னதை செய், போய் வாங்கிட்டு வா. எனக்கு தானே அவங்ககிட்ட சொல்ல வேணாம், வாங்கிட்டு வா போ. சரிங்க ஐயா, வாங்கிட்டு ஓ. வரேன். அண்ணா ம். ஒரு பிரியாணி பார்சல். பார்சல் தான் சாப்பிடுவியா நீ? அப்படிலாம் இல்லைன்னு. கவர் கொடு. டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். பசிக்கு நான் இங்கேயே சாப்பிட வேண்டியதுடா. டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். கிளம்ப போறேன். இந்தா. இந்தாங்கண்ணா. ஏய், ஏய் நம்ம கடையில வேலை செஞ்சுட்டு நம்மளுக்கே காசு கொடுத்தா எப்படி? வச்சுக்க. இல்லைண்ணா இருக்கட்டும்ண்ணா. டேய், இப்ப காசை கொடுத்தா பிரியாணியை வாங்கிடுவேன், பரவாயில்லையா? இருக்கட்டும்ண்ணா. போய் நல்லா சாப்பிடு போ, எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டிருக்கேன். சரிண்ணா, தேங்க்யூண்ணா. இந்தாங்க ஐயா, ம். இந்தாங்க காசு. ஏன் என்ன சொன்னான்? காசு வாங்கலைங்க ஐயா, பீஸ் வேற எக்ஸ்ட்ரா வச்சிருக்கதா சொன்னாரு. சரி போ. ம் சரிங்க. கடவுளே, வாழ்க்கையில் அவன் தனியா முதல் அடி எடுத்து வச்சிருக்கான். அவன் பெரிய ஆளா வரணும். எல்லாம் முடிஞ்சு வீரா. கொஞ்சம் கூட இல்லையா? உஸ்கா கூட பேலன்ஸ் சரி, இல்ல. எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு, சரி. நம்ம கிளம்பலாம். சார் 2 பிரியாணி பார்சல். ஐயோ சாரி, நான் மொத்தமா காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு வெறும் 200 பிரியாணி தான் போட்டோம். நாளைக்கு 500 பிரியாணி போடலான்னு இருக்கோம். நாளைக்கு கண்டிப்பா வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்கன்னா. மாசான பிரியாணி. சரிங்க சார். ஆ. வீரா, ம். முதல் நாளே மொத்த பிரியாணி செட்டியும் காலி ஆயிடுச்சு. உண்மையிலேயே கல்லால் ஒன்று நிக்க வச்சது கல்லா கட்டுது. அதிர்ஷ்டக்காரி தாண்டி நீ. அதிர்ஷ்டம் தானே, இப்ப தெரிஞ்சிரும். ம். என்ன வீரா, ஒரு பிரியாணி எவ்வளோக்குன்னு கொடுத்தோம்? 100 ரூபான்னு கொடுத்தோம். 100 ரூபாய்க்கு 25 கிலோ போட்டோமா? ம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 125 பிரியாணி கொடுத்துருக்கோம். 125 × 100 12,500. 12,500 இருக்கணும். ம். ஆனா அதுல பாதி அமௌண்ட் கூட இல்லையேடா. போட்ட செலவுக்கு கூட இது கரெக்டா இருக்காது மாறா. அது அது சாப்பிட்டதுல பல பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள்ட்டெல்லாம் நம்ம காசு வாங்க முடியுமா வீரா? அதனால குறைஞ்சிருக்கும். கவலைப்படாத, இன்னைக்கு விட்டதை நாளைக்கு குடிச்சிரும். ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வியாபாரத்துல என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு? ஜவுளி கடை வச்சிருக்கீங்கல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குறாங்கன்னு எல்லாருக்கும் கிஃப்டா கொடுத்தோம். அதுவும் சாப்பாடும் ஒண்ணா? பசிக்கிற வயிற்றுக்கெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. அதுக்கு சார் அன்னதானம் போடணும். இல்லைன்னா நீங்க ஆசிரமம் ஆரம்பிக்கணும். இப்படி ரோட்ல நின்னுக்கிட்டு கூவி கூவி பிரியாணி வித்துட்டு இருக்க கூடாது.
உன்னை நம்பி இந்த வியாபாரத்துல இறங்கின பத்தியா என்ன சொல்லணும்டா. இன்னும் இதே மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தனா மாமா சொன்ன மாதிரி நடு தெருவுல தான் நிக்கணும். எல்லாருக்கும் காசு இல்லாம தெரியாம கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஏய், இப்படி இருந்தா எப்படிடா? ஒன்னும் தெரியறதில்ல. என்ன பண்ணாலும் மூஞ்ச ஹலோ. பாவமா மட்டும் வச்சுக்க ஒரு வேண்டியது. நிமிஷம் ஒரு நிமிஷம். திட்டுறதை கொஞ்சம் பாஸ் பண்ணி வை, வந்து வாங்கிக்கிறேன். ஹலோ. ஏ வீரா, உனக்கு இதெல்லாம் தேவையா? தயவு செஞ்சு நீ முதல்ல வீட்டுக்கு போ. இவனை நம்புனா நீ நடு ரோட்ல தான் நிப்ப. குடிசையில தங்குறதும் ரோட்ல நின்னு வியாபாரம் பண்றதும் உன்னை இப்படி பார்க்கவே சகிக்கலடி. உன்னை நாங்க எப்படி பார்த்துக்கிட்டோம்? எவ்வளவு கனவு இருந்துச்சு. இவனை நம்பி எல்லாத்தையும் இப்படி கெடுத்துக்கிட்டியே. கண்மணி, மாறன் என்னோட புருஷன். அவனோட நல்லது கெட்டதுல கூட நிக்க வேண்டியது என்னோட கடமை. அதான் ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை வரும். நீ எதுக்கு இதுல தலையிட்டு இருக்க? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு, போதுமா? இன்னைக்கு போட்ட மொத்த பிரியாணியுமே சேல்ஸ் ஆயிருச்சு கண்மணி. வருமானம் முன்ன பின்ன இருந்தாலும் அவரோட தொழில்ல தெளிவா இருக்காரு. நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னமோ பண்ணு. இப்படியே விட்டா வீரா இப்படிதான் கஷ்டப்படுவா போலயே. வீராவை இதுல இருந்து காப்பாத்தணும்னா இந்த கடையை காலி பண்ணணும். நான் சமைச்சது எப்படி இருக்க போகுது? இதை நீ எங்க சாப்பிடுற? நல்லாத்தான் இருக்கு. ஒழுங்கா தொழில் பண்ணான்னா தள்ளு வண்டி கடை பெரிய ஹோட்டல் ஆயிடும் போல இருக்கே. என்னன்னா பிரியாணி அதுவும் கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு சாப்பிட்டு இருக்க? அது நான் மதிய கொஞ்சம் சாப்பிடல. வரும்போது வர வழியில ஒரு கடையில வாங்கிட்டு வந்தேன். ஓ, ஒரு கடையில வாங்கிட்டு வந்தியா இல்ல உன் புள்ள கடையில வாங்கிட்டு வந்தியா? எல்லா கடையும் எனக்கு ஒண்ணுதான். நான் போதும் நிறுத்துனா. சும்மா என்கிட்ட நடிக்காத, எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி. ஏன்னா நீ மாறன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? சரியாத விடு. பிரியாணி எப்படி இருக்கு? வந்தான் பிரியாணி பண்றதுல பெரிய மாஸ்டர் ஆச்சே. கால் கடுக்க நின்று அவங்க 2 பேரும் வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்க்கறாங்க. அவங்க உழைப்புக்கு ஏதாவது பலன் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும்னா நீ ஏன் கவலைப்படுற? பாத்துக்கிட்டே இரு. அவங்க 2 பேரும் பெரிய ஆளா வருவாங்க. இப்ப எல்லாரும் ராமச்சந்திரன் புள்ள மாறன் தானே சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே மாறனோட அப்பா தான் ராமச்சந்திரன் சொல்ற அளவுக்கு மாறன் பெருசா ஜெயிச்சு வளர்ந்து வருவான். எல்லா தகப்பனும் தான் புள்ள அந்த இடத்துக்கு வரணும் தான் ஆசைப்படுவான். அவன் வருவான், எனக்கு தெரியும். நீ ஒரு வாய் சாப்பிடு. நீ சாப்பிடுனா. சாப்பிடு வள்ளி. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டியா? எப்படி? மாற எனக்கு மத்தியானமே பார்சல் கொடுத்து விட்டா. நான் நல்லா சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. சாப்பிடுனா.
இங்க பாரு, இன்னைக்கும் நேத்து பண்ண வேலையை பண்ணனு வெய்யு, இன்னையோட இந்த பிரியாணி கடையை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துரும் பாத்துக்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ என்னங்கிற? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தா அவங்கள்ட்ட பணம் வாங்கணும், அவ்வளோதானே? நீ பணம் எல்லாம் வாங்க வேண்டாம். நீ கல்ல பக்கமே வராத. பிரியாணிக்கு சப்ளை பண்றதோட இருந்துக்கோ. அது மட்டும்தான் உன்னோட வேலை. வரவு செலவுல நான் பாத்துக்கிறேன். என்ன அட்டை அது? இது இந்த கடையை காப்பாத்துறதுக்கு தேவையான அட்டை. கடையை காப்பாற்ற போறியா? ஏ, என்னடி இதெல்லாம்? பசியோட வர்றவன் இதை பார்த்தா சாப்பிடுவானா? காசு இல்லாதவன் யாரு, காசு இருக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியும். அப்படி யாருக்காவது தேவைனா நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். உன் சமூக சேவையை கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிட்டு வியாபாரத்தை மட்டும் பாருங்க சார். வாங்க வாங்க, எல்லாரும் காஞ்சி பட்டு, பனாரஸ் பட்டு, காட்டன் சேலை எல்லாமே இங்க. டேய், 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 பிரியாணி கடை போட்டிருக்கடா. என்னடா ஜவுளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? சாரி, பழைய ஞாபகத்துல. சாரி. அப்ப வாங்க வாங்க வாங்க, நல்ல சூடான சிக்கன் பிரியாணி, தரமான சீரக சம்பா ரைஸ்ல பண்ணது, நல்ல தரமான ருசியான பிரியாணி சாப்பிட வாங்க வாங்க வாங்க. நல்ல ஒரு பிரியாணி பார்சல் பண்ணிட்டேன். இருங்க. இந்தாங்கண்ணா. வரேண்ணா. மச்சான், பணம் ஏதாவது வச்சிருக்கேடா? ஏன்டா, என்னாச்சு? பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா. இருந்த மொத்த பணத்தையும் இப்பதான்டா வட்டி கொடுத்த மச்சான். என்ன பண்றதுனே தெரியலடா. டாக்டர் பெருசா செலவாகுன்னு சொல்றாங்கடா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். ஒரு 70,000 சொன்னாங்க. அவசரம்டா. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்க கொடுறா, பரவாயில்லடா. இந்தாங்க சிஸ்டர், இது கல்லா காசு. முதல்ல போய் குழந்தைய பாருங்க. இந்தாங்க, பிடிங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். வர மச்சான். தேங்க்ஸ்டா. போங்க. அம்மா, என்ன பிரியாணி கட்டு? நேத்து 4 பேர் கடனா சாப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கடையவே மூடிடலான்னு பேசின. இன்னைக்கு என்னமோ எண்ணி கூட பார்க்காம மதர் தெரசா மாதிரி அள்ளி கொடுக்குற. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே மதர். அது வேற கணக்கு, இது வேற கணக்கு. அது என்ன கணக்கு? பிரியாணி சாப்பிடணும்னு வரவங்க காசு இல்லாமலாம் வரமாட்டாங்க, சரியா? அது தெரியுது. இருந்தாலும் ஃப்ரெண்டு கடை, ஃப்ரீயா சாப்பிடலாமன்னு உரிமையோட வராங்க. அதை போய் தடுக்கிறியே, அது நியாயமா? வியாபாரத்துல ஓசில கொடுத்தலாம் பழக்க கூடாது. அப்படி பழக்கணும்னா அப்புறம் அந்த வியாபாரம் விளங்காது. அதனால அப்படிலாம் பண்ணாத. அதுவே நட்புக்கு ஒரு அவசரம்னா காசை எண்ணி பார்க்காம எடுத்து கொடுக்கணும். அதுதான் நம்ம நட்புக்கு கொடுக்கிற மதிப்பு, அந்த பணத்துக்கு உண்டான மதிப்பும். மனிதாபிமானத்துக்கும் தொழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமாரா. அதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே பிசினஸ்ல ஜெயிச்சிருவ. என்னமோ சொல்ற. விட்டா பிசினஸ்ல சாதிப்பது எப்படின்னு ஒரு புக்கே எழுதுவ போலயே. ஒரு 4 பிரியாணி பார்சல். கொடு. இந்தாங்க. என்ன பாத்தியா? நான் ஏன் உன்னை பார்க்க போறேன்? இல்ல, என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நீ மொத்த பிரியாணியை விட்டு நேற்று விட்டு பணத்தை ஈடு கட்டி தர. ஏம்மா தாயே, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேம்மா. தயவு செஞ்சு கொஞ்சம் ரைத்தாவை கட்டுறீங்களா?
தானே ஆ கொடுங்க. இந்த ரைட் அது ஹலோ, வாங்க சார், சாப்பிட்றீங்களா? வி ஆர் ஃபுட் செக்கிங் டிபார்ட்மெண்ட். நீங்கள் கடையை ரொம்ப அசுத்தமாக நடத்துறதாகவும் கார்ப்பரேஷன் ரூல்ஸ் எதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்கள் கடையை நாங்கள் சோதனை பண்ணணும். தாராளமாக பண்ணிக்கோங்க சார், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஓகே. நீங்க சாப்பிடுறது அண்ணே, நிறுத்திட்டீங்க. நீங்க நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடு. ஒரு தடவை பிளேட் கழுவ யூஸ் பண்ண தண்ணியை கூட திரும்ப யூஸ் பண்ண மாட்டோம் சார். லைன்ல பாருங்க, இன்னும் 5 குடம் இருக்கு. பக்கத்துல கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் பக்கத்துல தான் போய் பிடிச்சிட்டு வருவோம். சிக்கன்லாம் மிச்சம் எதுவுமே இல்லை சார். நீங்க பிரியாணி சாப்பிட்டு பார்க்கறதா இருந்தாலும் பரவாயில்ல, பாருங்க நல்லா இருக்கும்.